அருள் ஜோதியை தெரியுமா? யாரு? அஸ்வினோட வைஃபா? தெரியாதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவங்க தான். அவங்களுக்கு என்ன சார் இப்போ? ஜோதி வீட்டில் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச யாரோ அவள் வயிற்றை கிழிச்சு குழந்தைய எடுத்துட்டு அரைகுறையாக தையல் போட்டு போயிட்டாங்க. ஓ மை காட்! நாங்கள் உங்களை தான் சந்தேகப்படுறோம். ஷாக்கானா இல்லைன்னு ஆயிடுமா? என்னங்க இது உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டு வருது இல்லையா? என்ன மேடம்? எங்களுக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன சாந்தி? எனக்கு 1 hour பெர்மிஷன் வேணும். என்ன விஷயம்? ஃபேமிலி இஷ்யூ. ஓகே, 1 hour சர்ஜரி இருக்கு, சீக்கிரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. சாந்தி, இன்னும் ஒரு 5 minutesக்கு யாரும் உள்ளே அனுப்ப வேணாம்னு சொல்லியிருந்தேன். லுக், ஜானிக்கு என்னோட பேஷண்ட். அதுவும் இல்லாமல் பியூட்டி பார்லரில் 4-5 தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அந்த பழக்கத்துக்காக தான் உங்களை உள்ளே விட்டேன். நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. அஸ்வின் வைஃப் ஜோதின்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. என்ன ப்ரூஃப் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? வி ஆர் a reputed hospital group. விசாரணையே ப்ரூஃப்காக தான் மேடம். உங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் தான் அஸ்வினோட எக்ஸ் லவர்ன்ற ஒரு காரணம் போதாதா? அண்டு சஸ்பெக்ட் ஒரு ஃபீமேல்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச யாரோ தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டாக்டர், அஸ்வினோட எக்ஸ் லவர் அண்ட் குட் சர்ஜன். உங்களை விசாரிக்க இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ சரியாயிடும் மேடம். சொல்லுங்கள் மேடம். சார், நானும் அஸ்வினும் ஒரே மெடிக்கல் காலேஜ். செகண்ட் இயர்லேருந்து 2 பேரும் லவ் பண்ணோம். தென் 11ல் இருந்தோம். போக போக தான் தெரிஞ்சது அஸ்வினால என்னோட எந்த உணர்வையுமே புரிஞ்சுக்க முடியல. அதனாலேயே பல நாள் சண்டைகள். அப்போ தான் அவனோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சுது. நான் கூட இல்லைனாலாவது அவன் புரிஞ்சுப்பானேன்னு நானே அவன் கூட சண்டை போட்டு விலகினேன். அவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் பல முறை அபார்ட் பண்ணியிருக்கேன். திரும்பி வருவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. அப்புறமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணோம். காஃபி ஷாப் கூப்பிட்டான், என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அப்போ தான் தெரிஞ்சது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா அவனை மீட் பண்ணும்போது எனக்கு எந்த லவ் ஃபீலும் வரல. அப்புறம் எதுக்கு கேகே நகர் ஃப்ளாட்டுக்கு அஸ்வினை கூப்பிட்டு போனீங்க? ஓ, என்னை ஃபாலோலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே, we are into the same business. பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக அப்பாவை மீட் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஓகே, நேற்று நைட் எங்கே இருந்தீங்க? 1 second சார். சொல்லுடி. ஏய் ராங்கி, நேற்று நைட் நம்ம எங்கே இருந்தோம்? என்ன மப்ல மறந்துட்டியா? சொல்டி. டிசி மோனர் பப்ல தானே இருந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, செம்ம என்ஜாய்மெண்ட் இல்ல? அதுவும் அந்த எம்எல்ஏ பையன் ஒன்னே. எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்? நீ எங்கடி போன? நாங்க தானே கொண்டு போய் விட்டோம். என்ன சார், இது போதுமா இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது வேணுமா? போகலாம். சார், எனக்கு ஆப்ரேஷனுக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கு. உங்கள் பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். உங்கள் பிளட் சாம்பிள் வேணும். கொடுங்க, நீங்கள் போ. சார், எந்த லேப்ல வேணா கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ ஷூஸ். சார், நான் பார்த்த வரைக்கும் சஸ்பெக்ட்டுங்க 3 விதம் சார். விசாரணைன்னு வந்த உடனே அடி உதைக்கு பயந்து
படன்னு எல்லா உண்மையும் கொட்டிடுறது முதல் ரகம். அடுத்து நம்ம கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ மட்டும் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது 2வது ரகம். என்ன தான் கேட்டாலும் வாயே திறக்க மாட்டானுங்க, எவ்வளோ அடிச்சாலும் பதிலே சொல்ல மாட்டானுங்க. இது 3வது ரகம். இதில் சில ஸ்பெஷல் கேஸும் இருக்குது. நமக்கு தப்பான லீடை கொடுத்து நம்மளை சுத்த விட்டு அவனுங்க எஸ்கேப் ஆகிடுவானுங்க. இதில் காமெடி எந்த ரகம்? எனக்கு என்னவோ இது புது ரகமாக தோணுது சார். புது ரகம் அண்ணே, கொஞ்சம் சீரியஸாக பேசுங்கண்ணே. இல்லை சார், அந்த பொண்ணு பல முறை அபார்ட் பண்ணியிருக்கு. ஜோதியோட வயிற்றில் போட்ட தையல் நீட்டாக இருக்குது. செருப்பு மார்க் மேட்ச் ஆகலை. ஆனாலும் பேச்சில் ஓவர் கான்ஃபிடென்ஸ், இயல்பாக பேசுகிற மாதிரி. ஆனால் அது நடிக்கிற மாதிரி இல்லை சார். ஏன் இப்படி பண்ண? ஒன்னால தாண்டா, ஒன்னால தாண்டா, எல்லாமே ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கும்னு நினைச்ச தவிர வேற என்ன தப்பு பண்ண ஜோதி? உனக்கு தெரியாதா? அப்பாவா? நீயா? ஒரு அப்பானா எப்படி இருக்கணும்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? தெரியுமா? அப்பா, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? பாப்பா எங்க? பாப்பா அம்மா கூட வரப்பா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படி என்னதான்ப்பா ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறீங்க? ஏதாவது சீக்ரெட்டா? இல்ல உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியா? அட போமா, அப்பாவோட ஆபீஸோட கணக்கு வழக்கு. நீங்க வேணா பாருங்கப்பா. என்னைக்காவது ஒரு நாள் பீரோவை திறந்து உங்க காதல் கதையை நான் படிக்கல. என் பேர் அருள் ஜோதி கிடையாது. அம்மா, நான் டியூஷன் போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறேம்மா. ஃபைல் இல்லைங்க. ஜோதி, ஜோதி கண்ணே, நாங்க பொண்ணு இல்லையாப்பா? நீங்களும் அம்மாவும் என் அப்பா அம்மா இல்லையா? நீ ஏன் பொண்ணு? நீங்க போய் சொல்றீங்கப்பா. இல்ல, நீ என் பொண்ணு தான். என்னாச்சுங்க? நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஏன்னா நீங்க ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க.